ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். செம்மொழி பூங்கா போவோமா? இதுதான் செம்மொழி பூங்காவோட பார்க்கிங் ஏரியா போல். ஸோ எங்களுக்கு இங்கே பார்க்கிங் இருக்குன்னு தெரியல. நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வரனால வேறு இடத்துலையே பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆட்டோவில் தான் வந்தோம் இங்கே. ஸோ நீங்கள் வந்துட்டு 2 வீலர் ஆர் காரில் வந்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்க் பண்ணிக்கோங்க. சார்ஜெல்லாம் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து அந்த வழியாக வரணும் போல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த வியூ பார்த்தீங்கன்னா கிட்ட போய் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி இதில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. பட் ஒர்க் ஆகவே இல்லை. நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தோம். டிக்கெட் எடுக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கூட்டமாக இருந்துச்சு. போகலாமா வேணாமேனு கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம். என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல. ஸோ எல்லாருமே டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி டிக்கெட் புக் பண்ணலான்னு பார்த்தோம். பட்டு வரவே இல்லை. ஏன்னு தான் தெரியல. உங்கள் யாருக்காச்சும் ஆப்பில் டிக்கெட் புக் ஆச்சான்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறம் அப்பாவை அனுப்பிட்டு டிக்கெட் வாங்க சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்லாம் அழகாக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் பாப்பாவை வச்சு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தோம். ஸோ அது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு செம்மொழி பூங்கா போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சா இல்லையானு சொல்லி சொல்லுங்கள். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்தில் இருக்காங்க போல். ஏன் இப்படி இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. வெயில் அடிச்சனால பார்த்திங்கன்னா இங்கே நிழலில் ஒளிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. உங்களோட குட்டீஸ் வெயில் பார்த்தா என்ன ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் பாப்பா வெயில் பார்த்தா கண்ணை மூடி நின்றுப்பாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளையாட்டுன்னு சொல்லி இந்த பலூன் நிறைய பேர் வச்சுருந்தாங்க குட்டீஸ். அதனால் நாங்களும் இது வாங்கி கொடுத்தோம். இதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த பலூன் க்யூட்டாக இருக்குல்ல. இப்போ வரைக்கும் இது பத்திரமா வச்சுருக்காங்க. பட் அதில் பார்த்திங்கன்னா சீக்கி சவுண்டு கேட்குமா இருந்தால் அழுத்தி அழுத்தி பார்த்தாங்க. அது கேட்கவே இல்லை. ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி காட்டிட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு வழியாக டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ உள்ளே வந்து நாங்கள் வந்துட்டோம். வந்து பார்த்தா இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. கொஞ்ச தூரம் நடந்து வந்து பார்த்தா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பாப்பா ஒரே அழுகாச்சு இதில் போய் விளையாடணும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ட்ரெயினில் வந்துட்டு ஒரு ரைடு போனோம். அவங்க ரொம்பவுமே என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. பூங்காவோட நைட் வியூ பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து டைம் ஆச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா பாப்பாவுக்கு பசிக்கும். போகும்போது ட்ரெஸ் வேறு எடுத்துகிட்டு போகணும் பாப்பாவோட பர்த்டேக்காக. பாப்பாவோட செகண்ட் பர்த்டே வரப்போகுது. 2 வயசு ஆக போகுது. நம்பவே முடியல எங்கனால. சீக்கிரமாகவே வளர்ந்துட்டாங்க. ஆனால் இன்னும் பேச மாட்டாங்கன்னு தான் எல்லாருமே கேட்குறாங்க. அது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அவங்களே பேசுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் எப்போ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. கேர்ள் பேபி எப்போ பேசுவாங்கன்னு சொல்லி யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த பலூன் லைட் லேம்ப் இருக்குல்ல, இதை பார்த்துட்டு பாப்பா ஒரிஜினல் பலூன் நினச்சிட்டு வேணும்னு சொல்லி ரொம்பவுமே அடம் பிடிச்சாங்க. பாப்பாவை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
அண்ணா 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 வீடியோ ஓகேவா? பக்கத்தில் இருக்கிற க்ரௌட்லாம் கிளியர் பண்ணிடுங்க. செக்யூரிட்டி ஸ்டாஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏய் பா டைம் ஆச்சு. கையடி கம்பா அப்படி கொடுத்தேன்.